உபாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களில் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ருசி பார்க்க பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதில் ஒரு காரியத்தில் நம்ம ரொம்ப அதிகமாக ருசிக்கணும். ஏன்னா நம்ம ரட்சிப்பின் மூலமாக ருசிக்கிறோம் கர்த்தர் நல்லவர்ன்றதை. ஒவ்வொரு நாளும் அவருடைய மன்னிப்பை பெறுகிறோம் பாருங்கள். நாம் ஆண்டவரிடத்தில் சில தவறுகளை செய்யும்போது இயேசுவே என்னுடைய இரத்தத்தினால் கழுவும் என்று சொல்லும்போது நம்மளை மன்னிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனால நடக்கிற காரியங்கள். ஏதோ நம்ம ரொம்ப நல்ல ஆளாக இருக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுறோம், அதனால் அவர் மன்னிக்கிறார். அப்படி கிடையாது. தேவன் நல்லவராக இருக்கிறதுனால தான் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் அவருடைய ரட்சிப்பையும் நாம் அனுபவிக்கிறோம். எப்படியெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து நமக்கு பல காரியங்களில் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தர் நல்லவர் என்பதில் ஒரு காரியத்தை கர்த்தர் அதிகமாக நாம் ருசி பார்க்க தேவன் விரும்புகிறார். அது என்னென்னா, மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமாய் தேவைப்படுகிற இந்த பொருளாதாரத்தில் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்து அவர் எவ்வளோ நல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் ருசி பார்க்க, உங்கள் தேவைகள் நடுவே, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நடுவே, உங்கள் நெருக்கத்தின் நடுவே கர்த்தர் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உபயோகரமான விதத்தில் நீங்கள் உபயோகப்படுத்தவும், அது உங்களுக்கு வரவும், அதை வைத்து நீங்கள் தேவனுடைய நோக்கத்தையும் திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எப்படி நம்ம மேலே கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த பொருளாதாரத்திலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க என்ன வழிகளெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கவனித்து வருகிறோம். அதில் ஒன்று இங்கே ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் வலியுறுத்தி காட்டுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. எப்படி நினைக்கணும்? அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கான பலனை கர்த்தர் எனக்கு கொடுக்குறார். ஏன் எனக்கு அந்த பலனை கொடுக்குறாரு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்காம ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை கொடுக்குறாரு? எனக்கு ஒரு 100 ரூபாய் தேவை இருக்குது, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போக வேண்டியதானே ஆண்டவர். ஆனால் அதை செய்யாமல் கர்த்தர் அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த நன்மையை அடைவதற்கான பலனை நமக்கு கொடுக்குறாரு. அந்த பலன் ரொம்ப முக்கியமானது. ஏன் பலனை கொடுக்குறாருன்னா, நம்ம வாழ்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்குன்னா, சாபக்கேடு நிறைந்த உலகமாக இருக்குது. சாபம் இந்த உலகத்தில் இருக்குது. எல்லா காரியத்திலும் பாருங்கள் சாபம் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு நினச்சா அதுக்குள்ள உள்ள பூந்து கெடுதியை செய்ய நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு நல்லதை செய்யணும்னு நினச்சி நீங்கள் நல்லதை செய்ய ஆரம்பித்த பிறகு கடைசியில் உங்களை கெட்டவங்களாக்கிடுவாங்க. ஏன்னா அங்கே நிறைய சாபங்கள், நிறைய தவறான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கு பாருங்க. பாவம் என்னைக்கு இந்த உலகத்துக்குள்ளே வந்ததோ, என்னைக்கு மனுஷன் பாவத்தில் விழுந்தானோ, என்னைக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கடவுளை ஏற்படுத்தின அமைப்பை விட்டு தன் வாழ்க்கையை அந்த டிஸார்டருக்குள்ளே, அந்த ஒழுங்கீனத்துக்குள்ளே போனானோ, இன்றைக்கும் மனுஷன் பாருங்க பல காரியங்களில் கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை வாழ்க்கையில் கை கொள்ளாமல் ஒழுங்கீனங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது ஒன்று மறந்துடக்கூடாது. சாபம் எதிர்த்து வேலை செய்து, எதுக்கு எதிராகனா ஆசீர்வாதத்துக்கு எதிராக சாபம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. முள்ளும் குறுக்கம் முளையுது பாருங்க. ஒரு விதையை விதைக்கிறோம், அந்த விதை கூட இப்போ முள்ளும் குறுக்கம் சேர்ந்து முளையுது. அதனால் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, முள்ளும் குறுக்கம் முளையும் போது அதை நான் முள்ள குறுக்கையும் வெட்டி எடுக்க வேண்டிய வேலையை கர்த்தர் எனக்கு வச்சுக்க. ஆனால் பாவத்தில் மனுஷன் விழுறதுக்கு முன்னாடி மனுஷன் விதையை விதைச்சான், அந்த விதை கூட முள்ளும் குறுக்கம் முளைக்கல. ஆனால் என்னைக்கு பாவத்தின் மூலமாக சாபம் இந்த உலகத்துக்குள்ளே வந்துச்சோ, அது ஒரு சக்தி போல எதுக்கு எதிராக வேலை செய்யுதுன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக வேலை செய்கிற ஒரு சக்தியாக மாறிடுச்சு. ஏன் எல்லா காரியத்திலும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநேகர் என்கிட்ட சொல்லி காரியம் சொல்லும் போது, பாஸ்டர் இந்த வேலை எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டுது, இந்த வேலை நடக்க மாட்டுது. காரணம் என்ன? அங்கே ஒரு சாபக்கேடான ஒரு சக்தி வேலை செய்து அதை எதிர்த்து வேலை செய்கிற சக்தியை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துரு. அதுதான் சொல்கிறாரு, அதான் வல்லமை, அதான் பலன். அந்த பலன், அந்த வல்லமை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்கிறத விசுவாசிக்க முடியலன்னா, நான் சொல்கிறேன், நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில்
ஜெயிக்கவும் முன்னேறவும் வெற்றியுள்ள ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பதுக்கான ஒரு ஆசீர்வாதத்தின் பலனை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார் என்பதை உணரலனா நம்முடைய சூழ்நிலைகள் அந்த முள்ளும் குறுக்கம் முளைத்து நம்மளை போட்டு அது நெருக்கும் போது நம்ம என்ன சொல்லக்கூடியவர்களாகிடும்னா, என்னால் இதை செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல, இதை தாங்க முடியல, இதில் எனக்கு எந்த ஒரு ஆதாயமும் இருக்க மாதிரி தெரியல, அதனால நான் விட்டுறலான்னு இருக்கிறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தினுடைய எக்கனாமி எப்படி இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற இன்ஃப்ளேஷன், ரெசஷன், எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் அந்த வல்லமை கர்த்தருடைய பிள்ளைங்கிட்ட இருக்கும்னா, நான் சொல்கிறேன், எவ்வளோ பஞ்ச காலத்துக்குள்ள தேசம் போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து காட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடத்தில் மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதத்தின் ஒரு சக்தி அவங்ககிட்ட இருக்கு. ஆசீர்வாதம் ஒரு சக்தி. எப்படி ஒரு சாபம் ஒரு சக்தியாக வேலை செய்தோ, அது போல கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தர் அந்த பலன ஆசீர்வாதமா உங்களுக்கு கொடுக்குறப்ப அது ஒரு சக்தி. இந்த சக்தி வேலை செய்யும் போது அந்த ஃபோர்ஸ், அந்த பவர் உங்களுக்குள்ள, அந்த பிளஸ்ஸிங்ன்ற பவர் வேலை செய்யணும். அது எல்லா குறுக்கையும், எல்லா குறைகளையும், எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி உங்களை கொண்டு கர்த்தர் வாழ்க்கையில் எதை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிறாரோ அந்த காரியங்களை உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய தொழிலில் உங்களை கர்த்தர் கொண்டு போகும் எல்லா இடத்திலும் நிலைநாட்டக்கூடிய ஒரு விதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு சக்தி மாதிரி, ஒரு பவர், ஒரு ஃபோர்ஸ் மாதிரி உங்களுக்குள்ளே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஃபோர்ஸ் வேலை செய்யறதுக்கு தான் கர்த்தர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனோட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. தான் சொல்லியிருக்கு பாருங்க, முற்பிதாக்களோடு தேவன் செய்த உடன்படிக்கையை அதை உறுதிப்படுத்தும்படி ஆண்டவர் என்ன பண்றாரா, இன்னைக்கும் அதுல கவனமா இருக்கிறார். கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற உடன்படிக்கை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இந்த உலகத்தில் நான் வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் இந்த உலகத்துல இந்த சாபம் என்கிற சக்தி வேலை செஞ்சு கொண்டே தான் இருக்கு. அது ஒரு ஃபோர்ஸ் மாதிரி. அந்த ஃபோர்ஸை எதிர்த்து ஜெயிப்பதுக்கான ஒரு சக்தியை ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்து, அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். சொல்லுங்க, அது என்ன சக்தி? அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம்ன்றது ஒரு பவர், ஒரு ஃபோர்ஸ். அதுதான் ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருவேன்னு சொல்லலை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலன், அந்த ஆசீர்வாதத்தின் சக்தி உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறார். வியாதியை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கிறார். பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு சக்தியை கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்தார். அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். ஒரு பவர் மாதிரி, ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வேலை செய்யணும் உங்களுக்குள்ள. இந்த ஆபிரகாமோட கர்த்தர் உடன்படிக்கை செய்து சொல்றாரு, இந்த உடன்படிக்கை உனக்கு ஒரு சக்தி மாதிரி, ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வேலை செய்யும். வேலை செய்யும் போது ஒன்று நடக்கும். எவ்வளோ பெரிய சாபக்கேடான ஒரு காரியங்கள் இருந்தாலும் அங்கே போய் நான் கையை வச்சா இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் வல்லமையாக வேலை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்கள். நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யும்? வல்லமையாக வேலை செய்யும். உருப்படாத காரியத்தில் கூட போய் நம்ம போயிருந்தால் அது உருப்பட்டுரும். ஹலோ, கர்த்தருடைய பிள்ளைங்க போய் இன்னும் உருப்படாதது இன்னும் உருப்படாமல் போயிடுச்சுன்னு சொல்கிற நிலை வராது நான் நம்புறேன். சத்தியத்தை, வசனத்தை, தேவனை ஒழுங்காக புரிந்து வாழ்க்கையில் கரெக்டாக கர்த்தர் சொல்றது கீழ்ப்படிந்து காரியங்களை செய்வோம்னா, எவ்வளோ விளங்காத ஒரு இடத்துல போனாக்கிறோம் காரியங்களை விளங்கும்படி கர்த்தர் நம்ம மூலமாக அவருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமையை வேலை செய்ய வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இது தேவன் செய்கிற காரியம். இப்படி தேவன் ஆபிரகாமோடு இருந்து செய்ய விரும்பி அவனை ஆசீர்வதிக்கவும், அவனுடைய எல்லா காரியங்களிலும் அவனுக்கு எதிராக வேலை செய்கிற சாப சக்தியை நிர்மூலப்படுத்தி கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒரு சக்தி போல குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள், பிரச்சனைகள் பாருங்க. பிசாசு அந்த சாபக்கேடான சக்தி எங்கெங்கெல்லாம் பூர முடியுமோ பூர்றதுக்கு வாய்ப்பாகுது. நம்ம தான் அதை எதிர்த்து, அதான் சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. பிசாசு யாரு? சாபத்தை உண்டு பண்ற பிசாசு, சாபத்தை வேலை செய்ய வைக்கிற பிசாசு. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் வல்லமையை வைத்து அந்த உடன்படிக்கை என் மேல பண்ணப்பட்டிருக்கு. இந்த உடன்படிக்கையை கர்த்தரே என்னோட செய்கிறார். நம்முடைய முற்பிதாக்களோடு ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்தார் என்று
தேவனுடைய வார்த்தை ரொம்ப அற்புதமாக சொல்லு. ஒரு பகுதிக்கு நேரம் அவங்கள கொண்டு போக விரும்புகிறேன் பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வாங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் இதில் வைத்து சில காரியங்களை ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் சக்தியை உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்சிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து செயல்படுவோம்னா வாழ்க்கையில் என்ன சாபக்கேடான நிலைகளுக்குள்ளே நம்ம இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்மளை கர்த்தர் அந்த இடத்துல ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் என்பதுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சான்றிதழாக இருக்குது. வாசிப்போமா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை நம்ம இணைந்து வாசிக்க போகிறோம். வாசிப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நல்லா 99 வயதில் கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்களோட கர்த்தர் எப்படி பேசுறாரு? நீயும் வயசாயிட்டப்பா, எனக்கும் வயசாயிடுச்சு, நீயும் கொஞ்ச நாள் என்கிட்ட வந்துடுவ, அதனால் நீ எப்படியே ஏதோ திக்கு முக்காடி எப்படியாவது தாக்கு பிடிச்சி வாழ்க்கை எப்படியாவது போராடி ஓட்டிட்டு வந்துரு அப்படியா சொல்றாரு. இங்க 99 வயது உள்ள ஒரு தாத்தா கிட்ட சொல்றாரு. நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் 99 வயது தாத்தா தானே, முதிர்ந்த ஒரு மனுஷன். முதிர்ந்த ஒரு மனுஷங்கிட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறேன்? சர்வ எல்லாம் வாய்த்து சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உங்களுக்கு தெரியுமா அவர் சர்வ வல்லவர்னு? ஹலோ, உங்களுக்கு தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறதுனால தான் அவருடைய ஆசீர்வாதம் ஒரு சக்தி மாதிரி வேலை செய்யுது. அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற ஆசீர்வாதம், அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற உடன்படிக்கை ஒரு வல்லமையான சக்தி. அவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று. அப்பொழுது ஆபிரகாம் முன்பாக குப்புறை விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பல்லுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் எனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக. இந்த வசனத்தை வாசிக்கும் இதெல்லாம் நம்ம உள்ள வந்துட்டோமா? ஆண்டவர் என்ன சொல்ற? ஆபிரகாமுக்கிட்ட ஆரம்பிச்சு ஆபிரகாமுடைய சந்ததிக்கு போய் உனக்கு பின்னாடி வர சந்ததி, அதான் காட்டினேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சோம். 13ஆம் வசனம் என்ன? எல்லா சாபத்திலும் இருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நம்மளையும் சொந்தக்காரர்களாக மாத்துறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஆபிரகாமுடைய சொந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக கர்த்தர் மாத்தி, இப்போ ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்து ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை இந்த உடன்படிக்கையில் தேவன் தம்மை யார் என்பதை காட்டுறதுல அந்த வார்த்தை முதல் வசனத்தில் இருக்கு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிறது எபிரேயர் மொழியில் ஏன்னா ஒரிஜினல் லாங்குவேஜில் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அதில் எப்படி சொல்லியிருக்கிறது? சர்வ வல்லமை உள்ள தேவனா நான் எல்ஷடாவாய் இருக்கிறேன்னு சொல்கிறார். எல்ஷடா என்று சொன்னால் போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறேன். நல்லா கவனிங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் அதை மாத்திரம் அவருடைய வல்லமையை மாத்திரம் நினைச்சிடக்கூடாது. ஆனால் இங்கே இந்த எல்ஷடா என்று சொல்லும் போது போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் நான் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனா இருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாம் நான் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்கவும் முடியும், உன்னை பெருக பண்ணவும் முடியும், உனக்கு எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய தேவனா இருக்கிறேன். அப்படி செய்யும் போது
போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் நான் காரியங்களை செய்கிற எல்ஷடாவா இருக்கிறேன்றதை மறந்துடாத. நல்லா கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு பிக்சரை கொடுக்க விரும்புகிறார். என்ன காட்ட விரும்புகிறாருன்னா, நீ உனக்கு வாக்கு பண்ணுற உன்னோட பேசுகிற கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன், நல்ல செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பலனையும் எல்லா கிருபைகளையும் உனக்கு கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, இதெல்லாம் செய்யக்கூடிய தேவனா நான் இருக்கிறதுனால ஆபிரகாமே எனக்கு முன்பாக நீ எப்படி இரு, உத்தமனாய் நட. உன் எண்ணத்துல, உன் உள்ளத்துல, உன் இருதயத்துக்குள்ள ஆழமா இருக்க வேண்டியது, நான் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமை, அவருக்கு முன்பாக நான் ஆராதிக்கிற தேவன் எல்ஷடாவா இருக்கிறார். போதுமானதுக்கும் அதிகமான விதத்துல நன்மைகளை எனக்கு கொடுக்கக்கூடியது, அவருக்கு முன்பாக நான் உத்தமமாய் நடக்கணும். அதுதான் நம்ம வேலை. இது ஒன்னதான் கர்த்தர் ஆண்டவர் சொல்ல, நீ என்னை பின்பற்று, என்னை நம்பு, என்னோட ஒத்தலை. எப்படி ஒத்தளிக்கிறேன்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் மாத்திரம் இல்லை, நான் எல்ஷடாவா இருக்கிறேன், போதுமானதுக்கும் அதிகமான தேவனா இருக்கிறேன். ஆகவே ஆபிரகாமே, உன்னை நான் ஒரு எல்ஷடாவா இருந்து சர்வ வல்லமை உள்ள தேவனா இருந்து எப்படியெல்லாம் உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும், எப்படியெல்லாம் நான் உனக்கு சொன்ன உடன்படிக்கை உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் நான் ஆக்குவதற்கு உனக்கு சொன்னது போலவே உன் பின்வரும் சந்ததியும் எனக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கணும். அப்படி நடந்தா கர்த்தர் சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருப்பேன், எல்ஷடாவாய் போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் கர்த்தர் காரியங்களை செய்யக்கூடிய தேவன் என்பதை உங்களுக்கும் எனக்கும் நிரூபிப்பார். இது என்ன காட்டுதுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய சக்தி, அந்த வல்லமை பவர்ஃபுல்லாக நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யும் போது கண்டிப்பாக நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய வாழ்க்கையில் சர்வ வல்லவராகவே தன்னை வெளிப்படுத்துவார். அவர் எனக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார், தன்னை எல்ஷடாவாய் போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து என்னை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏன் இதை எனக்கு செய்கிறாருன்னா, நான் எப்போவுமே அவருக்கு முன்பாக நான் உத்தமமாய் அவரை பின்பற்ற, அவரை நம்ப, அவரை நான் தேடுவதிலும், கர்த்தருக்கு நான் பயப்படும் காரியங்களில் நான் எப்பொழுதும் அதில் உத்தமமாய் இருப்பதுக்கான ஒரு அறிவையும் உணர்வையும் கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு, அவர் எவ்வளோ சர்வ வல்லவர், அவர் எவ்வளோ எல்ஷடாவாய் போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் எனக்கு நன்மையை செய்யக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். இப்போ கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் அந்த எல்ஷடாவாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொன்னால் அது எல்ஷடாய் அப்படின்னு சொல்லியிருக்க, அந்த எல்ஷடாய் என்கிற தேவனுடைய நாமம் எப்படி போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில், கிறிஸ்துவை நம்பி வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம அடைய முடியுமா? அதுக்கு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். உத்தமமாக நடக்கும், அதுதான் திறவுகோள். அவர் எப்படி எல்ஷடாவாக இருப்பார்னு நமக்கு காட்டவும், அவர் சர்வ வல்லவராக இருப்பது காட்டுவதுக்கும், எப்படியெல்லாம் அவர் எல்ஷடாவாக இருந்திருக்கிறார் கொஞ்சம் செக் பண்ணுவோமே. சிருஷ்டிப்பில் கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். சிருஷ்டிப்பில் கர்த்தர் எப்படி எல்ஷடாவாக போதுமானதுக்கும் அதிகமானவர். சொல்லுங்க வாய்த்திருந்து, எல்ஷடா என்ன, போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் ஆண்டவர் சிருஷ்டிப்பில் கவனிச்சு பாருங்க. ஆதியாம் 2ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, மனுஷனை உண்டாக்குறாரு, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியாக யாரை உண்டாக்குனாரு, என்ன, மனுஷனை உண்டாக்குனார். மனுஷனை முதல்ல உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் உண்டாக்கிறான்னா என்ன சொல்லியிருப்பான் மனுஷன், இது பத்தல ஆண்டவர், அது பத்தல, இது சரியில்லை ஆண்டவர், அது நொட்ட ஆண்டவரே, இது நொட்ட ஆண்டவரே. இன்னைக்கு பாருங்க, மனுஷன் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணுறப்ப தானே நிறைய நொட்ட சொல்கிறான். யோசித்து பாருங்க, கல்யாணம் பண்ணி பிடிச்சி 2 பெற்றோரும் பார்த்து, சில குடும்பத்தில் எப்படி நடக்குது, சிலர் அவங்களுக்கு பார்த்துக்கிறாங்க, அது பயங்கரமான விசேஷம், பார்த்துக்கிறாங்க, அவங்களே இது பண்ணிக்கிறாங்க, பிடிச்சி ஆக மொத்தத்தில் நீங்கள் கவனிச்சுப்பாங்க, பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வாழும்போது அதுக்கப்புறம் அது நொட்டை, இது சரியில்லை, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், இப்படி தெரிஞ்சால் இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு ஏகப்பட்ட குறை சொல்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் பார்த்தாரு, இவனை கடைசியாக உண்டாக்குறது தான் சரின்னு எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியாக மனுஷனை உண்டாக்குனார். உண்டாக்கும்போது அதில் கவனித்து பார்க்கணாங்க. பாருங்கள், 7ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு பாருங்கள். ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போமா. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன்
ஜீவ ஆத்துமா ஆனா. நல்லா என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷன் எதுல இருந்து உண்டாக்குனாரு? மண்ணினால உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு, மண்ணினால உண்டாக்கப்பட்ட மனுஷன் என்ன விசேஷம் இது? மண்ணினால உண்டாக்கப்பட்ட மனுஷன் கையில் பொன்னான பூமியை கொடுக்குறாரு பாருங்க, வளம் நிறைந்த பூமியை கொண்டு வந்து மனுஷன் கையில் கொடுக்குறாரு. நீ யோசிச்சு பார்க்கணும், மண்ணினால உண்டாக்கப்பட்ட என்ன கடைசியா இது எங்க தான் போகுது? ஹலோ, ஏன்னா உங்களுக்கு தெரியாது அது. இது அப்படியே வச்சுக்கிட்டு காத்துட்டு எங்கேயா தூக்கிட்டு போயிட்டு உங்க கூடயே குத்திக்கிட்டு போக போறீங்களா? இது அழிவுக்குரிய சரீரம். இது என்ன ஆகும்? ஒரு நாள் அழியும். ஏன்னா மண்ணினால உண்டாக்கப்பட்டது மண்ணுக்கே திரும்பன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது திரும்ப நேரத்தில் திரும்பணும், இப்போ யோசிக்க வேண்டாம். சரியா? சிலருக்கு அப்படி ஒரு பயம் வந்துச்சுன்னா, பாஸ்டர் மண்ணுன்னு சொல்லிட்டு மண்ணுக்கே திரும்பன்றாரு. நான் என்ன சொல்ல வரேன், வேல்யூவே இல்லாத ஒரு மனுஷனுக்கு மண்ணினால உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. அதான் சொல்றேன், நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் எல்ஷடாவா இருக்கிற கர்த்தர் என்ன செய்கிறார்? மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மா உள்ளவனை ஆக்கி கொண்டு போய் எங்க விட்டாராம்? பொன்னான பூமியில கொண்டு போய் விடுறாரு. ஆண்டவர் பாருங்க என்ன செஞ்சாரு, கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பாருங்க, அவனை உண்டாக்கிட்டு தேவன் என்ன செஞ்சார் பாருங்க, 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதுல பாருங்க கொண்டு வந்து, எங்க மண்ணினால உண்டாக்குனவனை கொண்டு வந்து எல்லாம் பொன் விளையிற பூமியில எல்லாம் கனி கொடுக்கக்கூடிய, எல்லாம் நிறைவா இருக்கக்கூடிய மரம் செடி என்ன மிருகங்கள் எல்லாம் போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து விடுறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அதான் சொல்றேன், அடுத்த வசனம் பாருங்க சொல்லியிருக்கு, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய, எல்லாம் கொஞ்சம் இல்லை, ஏதோ ஒரு நாளைக்கு தேவை இருந்துச்சு, அந்த நாளைக்கு தேவையானது போதுமானது கொடுத்தாரு மனுஷனை, மண்ணினால் உண்டாக்குனவனுக்கு கொண்டு வந்து கொடுத்து கொஞ்சம் அப்படியே டெய்லியும் அப்படியே இழுபுரியாவே கொண்டு போய் விட்டாரு. கிடையாது, அவனை கொண்டு போய் விட்ட இடம் எப்படிப்பட்ட ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை அவனுக்கு உண்டாக்கி அதில் கொண்டு போய் அவனை வந்து ஆண்டவர் படைத்த ஏராளமான தாராளமாய் உண்டாக்கின தேவனுடைய சிருஷ்டிப்பின் அமைப்புக்குள்ளே கொண்டு போய் அவனை விடுகிறார் பாருங்க. 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதோனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷனை கொண்டு போய் விட்டு, ஒரு குடும்பத்தை கொண்டு போய் விட்டுட்டு அவனுக்கு 4 நதி ஓடும்படி ஆண்டவர் என்ன பண்றாரா, அவனுக்கு கொண்டு போய் வைக்கிறாரு பாருங்க. கர்த்தர் எப்படிலாம் சிரிச்சா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். எப்படிப்பட்ட ஒரு எல்ஷடாவாய், எப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், இன்னைக்கு நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஏன் சொல்றாரு, நான் உனக்கு பலன் கொடுக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை உனக்கு ஏன் கொடுக்கிறேன்? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்படி கொண்டு போய் நம்ம வாழ்க்கையை நடத்த விரும்புறாரு. ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் 4 நதியை ஆண்டவர் உண்டாக்கி வளம் நிறைந்த ஒரு ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் பூமியில கொண்டு போய் விடுறாரு. 12ஆம் வசனம் வாசி நான் சொல்லியிருக்கு, பொன் நல்லது, பொன் இருக்கிற தங்கம் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சாராம். கர்த்தர் ஒரு மனுஷனை அந்த இடத்துல விட்டுட்டு 15ஆம் வசனம் பாருங்க சொல்லியிருக்கு, என்ன தேவன் ஆகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் என்ன பண்றார், எல்லாத்தையும் உண்டாக்கி போதுமானதுக்கு அதிகமான விதத்தில் உண்டாக்கிட்டு கர்த்தர் கொண்டு வந்து அவன் கையில் ஒரு வேலையும் கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா அவனை ஒரு எம்ப்ளாயா மாத்துறார் கர்த்தர். அதான் நான் சொல்லுவேன், என்ன வேலை மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற, கையை வச்சு சொல்லுங்க, வேலையை கர்த்தர் யார் கொடுத்துருக்க, யார் கொடுத்தா? எனக்கு அவர் தான் ஏதோ பாஸ் இறக்கப்பட்டு எனக்கு வேலையை கொடுத்தார். இல்லைங்க, முதல்ல வேலையை கொடுத்தவர் கர்த்தர் தான். இங்கே மனுஷனுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்தவரே ஆண்டவர் தான். நல்லா கவனிக்கணும். கொண்டு வந்து அவன் கையில் வேலையை கொடுத்துட்டு வேலையை வந்து அவனுக்கு தலைவலியாக வைக்கல கர்த்தர். நல்லா யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வேலைக்கு போகிறதே நிறைய பேருக்கு தலைவலியாக இருக்க.
ஐயோ நாளைக்கு ஆரம்பிச்சிச்சு தலைவலின்னு தான் வந்திருப்பாங்க. இன்றைக்காவது சர்ச்சைக்கு போய் கொஞ்சம் தலைவலியை சரியாகிறதுக்கு போலான்னு பாஸ்டரும் திருப்பி அந்த தலைவலியை ஞாபகப்படுத்துறாரு. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு மனுஷனுக்கு எல்ஷடாவாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பில் போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் காரியங்களை உண்டாக்கிட்டு கொண்டு போய் மனுஷனை விடும்போது அவனுக்கு ஒரு மனுஷனுக்காக 4 நதி, ஒரு மனுஷனுக்காக பொன் விளையிற பூமி, ஒரு மனுஷனை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அவனுக்கு வேலையை கொடுக்குறாரு. அந்த வேலையை கர்த்தர் எதுக்கு கொடுத்தாருன்னா, அந்த வேலையை செய்யும் போதெல்லாம் அவன் இன்பத்தை அடைவதற்காக வேலையை கொடுத்தார். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை வேலை செய்யும்படி உண்டாக்கி இருக்கிறார். எதற்காக? டு டேக் பிளஷர் த்ரூ வாட் எவர் யூ புட் ஃபோர்த் யுவர் ஹேண்ட். உங்க கையை எதெல்லாம் வச்சு வேலை செய்றீங்களோ அதுல இருந்து இன்பத்தை அடைவதற்காக, துன்பத்தை அடைவதற்கு இல்லை. எனக்கு நிறைய பேருடைய வேலை பல துன்பங்களும் பல கஷ்டங்களும் பல விதமான அழுத்தத்தையும் மனுஷன் அப்படி ஒரு நாள் ஆண்டவர் எம்ப்ளாய்மெண்ட்டை உண்டாக்கின கர்த்தர் எப்படி உண்டாக்கி இருக்காருன்னு கொஞ்சம் யோசிக்கணும் அடிக்கடி. இதெல்லாம் வேலைக்கு போய் சேர்ந்து வேலையில் இருக்கிற எல்லா அழுத்தத்தையும், இருக்கிற பாரம் போதாதுன்னு வேலையில் இருக்கிற பாரம், வேலை கூடையில் வேலை செய்கிற எல்லாருடைய பாரத்தையும் தூக்கி தங்கம் மேலே வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அழுத்தத்தோட அப்படியே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய் என்ன இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வேலையை கற்றுக்கணும். இப்படி இருக்கணும்னு கர்த்தர் கொடுக்கலங்க. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. எல்ஷடாவா இருக்கிறவர், சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறவர் நமக்கு ஒரு சக்தியை கொடுக்குறாரு. இப்படி வேலை கஷ்டம், வேலையில் ஒரு இன்பம் இல்லை அப்படின்னா கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை வல்லமையாக உபயோகப்படுத்தி உங்கள் வேலையில் சாபக்கேடான காரியங்கள் வேலை செய்தால், முள்ளும் குறுக்கம் முளைச்சிருக்கா, அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அதை வேரோட பிடுங்கி கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்ம வேலை செய்ய வைக்கணும். கொண்டு போய் ஆண்டவர் அவன் கையில் ஒரு வேலையை கொடுத்து பண்படுத்துவோம், பராமரிக்கவும். அவன் கையில் கர்த்தர் வேலையை ஆண்டவர் சொல்றார், இனிமே நீ செய்ய போகிற வேலையில் தான் உனக்கு நிறைய இன்பத்தை பார்ப்பேன். ஏன்னா எல்லாம் உனக்கு வேண்டிய எல்லா விளைச்சலை, உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவாக வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, அங்கே சொல்றார் 16ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். நல்லா நீங்கள் எவ்வளோ கனி இருந்திருக்கோம் கணக்கே சொல்லுங்க, கணக்கே இல்லை. எவ்வளோ கனிகள் அவனுக்கு இருந்த ஒரு பெரிய கவலையாக இருக்கணும்னா என்னைக்கு தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிப்பேன். அவ்வளோ நிறைவு, அவ்வளோ சம்பூரணத்தை போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு போய் வைத்தாராம். நல்லா கவனிங்க, இன்னைக்கு என் வாழ்க்கை அப்படி இல்லைன்னா எங்கேயோ தப்பு நடக்குது. எங்கேயோ கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமமாக இருக்க வேண்டிய காரியத்தை கோட்டை விடுறேன். அதனால தான் இதெல்லாம் நான் அனுபவிக்க முடியாமல் போய் எல்லா சிக்கலையும் மாட்டுறேன். அந்த சிக்கல் என்ன பண்ணுது? முள்ளையும் குறுக்கையும் முளைத்து என்னை அப்படியே கூனி குறுகி போக பண்ணுது. ஆனா கர்த்தர் சொல்ற, உன் மேல நான் ஒரு உடன்படிக்கையை வச்சிருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அது என்ன செய்யும்? எல்லா முள்ளையும் குறுக்கையும் நீ உன் வாழ்க்கையை விட்டு அகற்றி கூனி குறுகி இருக்கிற நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிக்க பண்ணுகிற கர்த்தரின் வல்லமை நமக்குள்ள வேலை செய்யும் என்று கர்த்தர் சொல்றாரு. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. சிருஷ்டிப்பிலேயே கர்த்தர் எல்ஷடாவா இருந்திருக்கு. நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிப்பிலே எப்படி இருந்திருக்கிறாரு? எல்ஷடானா நான் போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் காரியங்களை மனுஷனுக்கு செய்யக்கூடிய தேவனா இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு செஞ்சவர் இன்னைக்கு செய்ய மாட்டாரா? நான் கேட்குறேன், அன்னைக்கு செஞ்சவர் இன்னைக்கு செய்ய என்ன அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா? கர்த்தர் சொல்றாரு, நான் அன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கிறேன். கர்த்தர் சொல்ற, நான் நேற்றும் இன்றும் என்றும். எத்தனை பேர் தெரியும் நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நேற்றும் இன்றும். ஆண்டவர் சொல்ற, நான் மாறுவதில்லை. நான் கர்த்தர், நான் என்ன பண்ணுவதில்லை, மாற வேண்டியவங்க நம்ம தான். எங்க தப்பு பண்றோம், எங்க நம்ம கர்த்தருக்கு ஆபிரகாமுக்கு சொல்ற, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்பாக உத்தமனாய் பிளேம்லெஸ்ஸா உன்னை நீ நடத்தி வருவதற்கான எல்லா ஆலோசனைகளையும் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதுக்கு இப்படி ஒரு போதகர் கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க உங்க வழிகளெல்லாம் குற்றமற்றவர்களாய் நாம் நடப்பதுக்கு தேவன் இந்த அருமையான சபையில இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து போதிக்க உங்களுக்கு ஒரு போதகரை வைத்து வாரந்தோறும் சொல்லி கொடுத்தோம். இந்த தேவனை நான் சர்வ வல்லவராய் எல்ஷடாவாய் போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் அனுபவிக்கலனா
பிரச்சனை வேற எங்கேயும் இல்லை, அவங்க இவங்க பிரச்சனை இல்லை, பிரச்சனை என்கிட்ட தான் இருக்குது. அதை நான் புரிந்து கொள்ளலை, வாழ்க்கையில் கை கொள்ளலை. ரெண்டாவது பாருங்க, எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அங்கே சொல்லியிருக்கிற ரெண்டாவது காரியம். ரெண்டாவது எல் ஷேடாவாய் தேவன் இருக்கும்போது என்ன, ஆண்டவர் சிருஷ்டிப்பில் மாத்திரம் இல்லை, மனுஷனுக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி கொண்டு போய் அவன் வாழ்க்கையை நிறைவாய் வைக்கக்கூடிய வேலைகளை செய்கிறவர் மாத்திரம் இல்லை. எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு காரியத்தை சொல்றாரு. மனுஷனுக்கு எல் ஷேடாவாய் இருக்கிற கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவனுக்கான சிறப்பான பெஸ்டான இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு. இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் வேலை செய்யும்னா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பெஸ்டானதா மாத்திரும். நல்லா கவனிங்க. நீங்க எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ, எந்த வேலையில் இருக்கிறீங்களோ, எந்த அசைன்மெண்ட்ல எந்த காரியத்தை செய்யும்படி உங்களை நியமித்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் அதை பெஸ்ட் ஆக்கிடுவாரு. இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தர் சர்வ வல்லவராய் எல் ஷேடாவாய் உங்களோட இருந்து காரியங்களை செய்யணும். பாருங்க, இங்கே இஸ்ரேல் மக்களை குறித்து சொல்லியிருக்கிற ஒரு காரியம். அங்கே 6ஆம் வசனத்தை பார்ப்போம். எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? எல்லாரும் நம்ம இணைந்து வாசிப்போம். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அந்நாளிலே ஆணையிட்டேன். என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எப்படி பெஸ்டானத, பியூட்டிஃபுல்லானத, என்ன பெஸ்ட் ஸ்பாட்டை, எந்த ஸ்பாட் உங்களுக்கு பெஸ்டா இருக்குமோ அந்த ஸ்பாட்ல கொண்டு போய் நிக்க வைப்பாரு. எப்படிப்பட்ட எல் ஷேடாய், எப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவர் இங்க காட்டுறார். இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்து தேசத்தில் நான் அவங்களை வெளியே கொண்டு வருவேன், அவங்கள விடுவிப்பேன். மோசே என்கிற என்னுடைய தேவ மனுஷனை நான் அனுப்பி அவர்களுக்கு இரட்சகனை போல மோசேவை நான் உபயோகப்படுத்தி அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன். கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கைக்கான ஒரு சிறப்பான இடத்துக்கு நான் கொண்டு போய் அவர்களை சேர்ப்பேன். எப்பவுமே நல்லா கவனிங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒரு வல்லமையாக உங்களுக்குள்ள வேலை செய்ய நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னா கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் வல்லமையாக வேலை செய்யும். அவர் சர்வ வல்லவராய், அவர் எல் ஷேடாவாய் உங்கள் வாழ்க்கையில் தம்மை வெளிப்படுத்த அவர் ஒரு நாளும் அவர் பின்வாங்கவே மாட்டார். அப்படி ஆண்டவர் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் பார்த்து வந்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களில் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றார். நல்ல சிங்காரமான தேசத்தில், கர்த்தர் சொல்ல குறைவுள்ள இடத்துல கொண்டு வந்து விட்டுருவேன். எல்லா பிரச்சனையும் என்ன போராட்டம் இருக்கிற இடத்துல என் பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு நான் பாட்டு போயிடுவேன்னு சொல்லலை. சொல்றாரு சிங்காரமான. சொல்லுங்க வாய்த்தது என்ன மாதிரி இடம்? என்ன நம்ம சென்னைக்கு ஒரு பேர் வச்சுக்காங்க, சிங்கார சென்னைன்னு. சிங்காரமா இருக்கா, அலங்கோலமா இருக்கா நமக்கு தெரியும். ஆனா கர்த்தர் நம்மளை கொண்டு போய் விடுற இடம் எப்படி இருக்கும்னா சிங்காரமான. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுற இடம், கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடம் சிங்காரமான விதத்துல கர்த்தர் காரியங்களை மாற்றுவதுக்கு தான் கர்த்தர் காட்டுறார். நான் எல் ஷேடாவா இருக்கிறேன், சிருஷ்டிப்பிலே நான் எல் ஷேடாவா இருக்கிறேன். சிருஷ்டிப்பில் மாத்திரம் இல்ல, உன்மேல் என்னுடைய உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவதற்கு உனக்கு செய்ய வேண்டிய எந்த காரியத்தை நான் செஞ்சாலும் எப்படி செய்யறேன், நான் பார்த்து பார்த்து உனக்கு எது பெஸ்டா இருக்குமோ, உனக்கு எது பெஸ்டான ஸ்பாட்டா இருக்குமோ, எங்க கொண்டு போய் உன்னை வச்சா நீ அழகா தெரிவியோ. ஹலோ, யோசித்து பார்த்துருக்கீங்களா? எங்க கொண்டு போய் நம்மளை வச்சா நம்ம கொஞ்சம் அழகா தெரியுமோ. ஏற்கனவே நம்ம அழகு தான், இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் அழகான இடத்துல வச்சா எப்படி இருப்போம், ரொம்ப அழகாயிடுவோம். கொண்டு போய் அப்படி அழகான இடத்துல உன்னை வச்சு உங்களை என்னையும் கொண்டு போய் வச்சு சொல்றாரு, அந்த சிங்காரமான இடத்துக்கு நான் உங்களை கொண்டு வந்து விடுவேன்னு சொல்றேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்ட நாட்களை உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறாரு. இந்த நாட்களில் நீங்க பார்ப்பீங்க கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்தி உங்களுக்காக அவர் தேடி ஆயத்தம் பண்ணி நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடியே
நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக கர்த்தர் திட்டமிட்டு செய்திருக்கிற காரியங்களுக்கு நேராக நம்மளை நடத்தி கொண்டு போவதுக்காக தான் இந்த சத்தியங்கள்லாம் கேட்க வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? உன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனா நட, கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு முழுமையாக உன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படி. நீ நீ எது நல்லது நீ பார்க்க வேண்டியதில்லை. கர்த்தர் சொல்ற உனக்கு ஏற்கனவே எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து நான் வச்சிருக்கிறேன்ப்பா. அது சிங்காரமான ஒரு இடம், உன்னை அலங்கரிக்கிற இடம். அது எவ்வளோ அருமை பாருங்க. கர்த்தர் சொல்ல பாலும் தேனும் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போன்னு சொல்லல. ஆனால் சொல்றார் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நன்மை குறைபடாது. அப்படின்னா போதுமானதுக்கு அதிகமான விதத்தில் நன்மைகள்லாம் இருக்கிற இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போய். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆப்போசிட்டாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை நிலைகளை மாற்ற இன்றைக்கு தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்பி அவருக்கு முன்பாக எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் மனசாட்சிக்கும் ஆண்டவருக்கும் தெரியும்னா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நிச்சயமாக ஆண்டவர் அவர் உங்கள் வாழ்க்கையில் சர்வ வல்லவராய், அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்ஷடாவாய் போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். மூணாவது பாருங்க, இந்த ரெண்டு காரியத்தை கர்த்தர் செஞ்சுட்டு இப்போ உத்தமமாய் நடப்பதுக்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை காட்டுறாரு. எல்ஷடாவாக இருக்கிறதுனால இப்போ ஒன்றை செய்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் வானத்தின் பலகதவுகளை உங்களுக்கு நேராக திறக்கிறாரு. ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ வாங்க ஆண்டவர் சொல்கிற காரியங்களை கவனிக்கும் போது இங்கே நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம உத்தமமாக இருக்கிறோமா தேவனுக்கு முன்பாக. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உத்தமனாய் எனக்கு முன்பாக நடந்து கொள்ளுன்னு சொன்னார். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இப்போ சொல்றார், வானத்தின் பல கதவுகளை நான் திறக்கிறதுக்கு நான் உன் வாழ்க்கையில் எல்ஷடாவா இருக்கிறன்றதை நீ அறிந்திருக்கிறியா? சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறன்றதை அறிந்திருக்கிறியா? அப்படின்னா ஆண்டவர் சொல்ல, என்னோட கோஆப்ரேட் பண்ணு, நான் உனக்கு சொல்கிற காரியத்துக்கு நீ கோஆப்ரேட் பண்ணினா ஒன்று திறக்கப்படும். என்னன்னா, எனக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை கர்த்தர் திறப்பார். அப்படி திறப்பார்னா எத்தனை சக்தி, எத்தனை சேனை, எத்தனை சூழ்ச்சிகள் நமக்கு எதிராக வேலை செஞ்சாலும் அதெல்லாம் அழிக்கிற வேலையை கர்த்தர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அந்த வேலையை வல்லமையான விதத்தில் செய்வார்? பாருங்க 10ஆம் வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. அங்கே சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாய் இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டைய சாலயத்தில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பல கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் இங்க ஒரு காரியத்தை செய்ய சொல்றார். தேவனுக்கு முன்பாக தேவன் விரும்புகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அனுபவிக்க வானம் நமக்கு நேராக திறக்கப்பட கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு கொடுக்கும் நன்மைகளில் கர்த்தருக்கு உண்டான காணிக்கையும் தசம பாகத்தையும் தேவனுடைய ஆலயத்துக்கு பண்டைய சாலைக்கு நீங்க கொண்டு வருவீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் வானத்தின் பல கதவுகளை திறக்கிற தேவனா இருக்கிறேன். நல்லா கவனிங்கள். இன்னைக்கு காலையில் கூட அதை குறித்து நான் பேசணும் பாருங்க. சொன்னேன் காலையில், கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் போதே மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையின் ஒரு கோட்பாடு வச்சிருக்கான். அந்த கோட்பாடு என்னன்னா, மனுஷனுடைய வாழ்க்கை அவன் வாழ்வதே கொடுப்பதுக்காக வாழவே மனுஷனை உண்டாக்கி வச்சிருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் கொடுக்க மாட்டேன் வாழ்க்கையிலேருந்து வெறும் பணம் மாத்திரம் இல்லை, வாழ்க்கையின் எல்லா அம்சங்களுக்கும் மனுஷனை கர்த்தர் எப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறார்னா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். God wants you to be a giver. அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன ஏங்கக்கூடிய ஒரு கோட்பாடு அது ஒன்று. அதை மனுஷன் தான் வாழ்க்கையில் ஏக்கலைனா கர்த்தருக்கு முன்பாக உத்தமனா இல்லாம. நல்லா கவனிக்கணும். அதை இன்னைக்கு ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ கொண்டு வா, நான் உனக்கு வானத்தின் பல கதவுகளை திறக்கிறானா இல்லைன்னு நீ வேடிக்கை பாருன்றாரு. உனக்கு எதிராக எத்தனை பேர் வேலை செஞ்சாலும், எத்தனை சூழ்ச்சிகள் வேலை செஞ்சாலும் என்ன, ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் அழித்து போடக்கூடிய வல்லமையான தேவன் உங்களுக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை அவர் திறக்கிறார். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு என்று நம்ம தசமபாகத்தை கொண்டு வரோமே, சம்பாத்தியத்திலிருந்து 10% கர்த்தருக்குன்னு கொடுக்குறோமே, நம்ம நினைச்சு கூடாது நம்ம கொடுக்குற 10% வச்சு தான் கர்த்தர் அவருடைய வேலையெல்லாம் நடத்துறாரு. கிடையாதுங்க. கர்த்தருக்கு நம்ம கொண்டு வரும்போது நமக்கு ஒன்று தெரியணும், ஆண்டவரே
இந்த 10% உம்முடையது தான் ஆண்டவர். என்கிட்ட வருகிற 100 மடங்கும் கர்த்தர் நீர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே, என் கையில் வர எல்லா ஆண்டவரே பொருளாதாரத்துக்கும் நீர் தான் சொந்தக்காரர், நீர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறீர். இந்த உணர்வு தாவீதுக்கு நான் காட்டணும் பார்த்தீங்களா? தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு மறுபடியும் உமக்கே அதை கொடுக்குறோன்னு சொல்றாரு. என்ன மாதிரி உள்ளம் பாருங்க. இப்படி சொன்ன தாவீது எப்படி இருந்தான்? ஏன்னா 5க்கும் 10க்கும் கெஞ்சிட்டு இருந்தானா? நான் கேட்குறேன், அவன் 5க்கும் 10க்கும் கெஞ்சிட்டு இருக்கிறவனா விட்டாரா? அவனுக்கு வெற்றி மேலே வெற்றியை கொடுத்து, செல்வத்தின் மேல் செல்வத்தை கொடுத்து, அவனுக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை ஆண்டவர் திறக்கிறாரு. தேவனை அவன் கனப்படுத்துறவனா இருந்தான், தேவனுக்கு முன்பாக உத்தமனா நடந்தான். சில தவறுகள் வந்தது வாழ்க்கையில், அதை ஆண்டவர் சுட்டி காண்பித்த போது அதை இம்மீடியட்டா கரெக்ட் பண்றதுக்கு ஏதுவாக தன்னை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனை கைவிடல பாருங்க. அவனுக்கு காட்டுறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனா உன்னோட இருக்கிறேன், நான் எல்ஷடாவாய் உன்னோட இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்காக சேகரித்து வச்சிருக்கிற வெள்ளி பொண்ணு இதெல்லாம் இருக்கு, அதை நான் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக நான் கொடுப்பதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் சொல்கிறார், அது கூட இன்னொரு சாட்சியம் சொல்கிறாரு, நான் எண்ண முடியாமல் நிறையா கிடக்குதுன்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? இருக்கிறதே 10 முறை எண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலர் இருக்கிறது 10 ரூபா தான், 10 நோட்டு தான் இருக்கும். அந்த 10 ரூபாவை 10 வாட்டி எண்ணிக்கிட்டு டெய்லியும் ஒவ்வொரு முறையும் திருப்பியும் எத்தனை முறை என்னாலும் அது 10 நோட்டு தான் இருக்க போகுது. ஆனா இங்க ஒரு மனுஷன் சொல்றான், என்ன எனக்கு நேரம் இல்லை, அவளை குமிஞ்சு கிடக்குது, அவளை கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சு. ஏன்னா இந்த தாவீதுக்கு நேரா வானத்தின் பல கதவுகளை கர்த்தர் தருகிற. வானத்தின் பல கதவுன்னா விண்டோஸ் ஆஃப் ஹெவன். உங்க வீட்டில் இருக்கிற விண்டோ இல்லை. ஹலோ, நம்ம போடுற விண்டோ எவ்வளோ அடிக்கு போடும்? 4 அடிக்கு 3 போடுவீங்க. எவ்வளோ பெரிய விண்டோ போட முடியும்? வீட்டில் வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க பாருங்க, சின்னதாக வைங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய விண்டோ? நம்ம புத்தியே அப்படிதான். நம்ம எங்கே போனாலும் நம்ம விண்டோன்னு நம்ம வீட்டில் இருக்கிற விண்டோ அல்லது நம்ம எங்கேயாவது பார்க்குற ஒரு விண்டோ தான் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்ல விண்டோனா வானத்தின் பல கதவுகள். அப்படின்னா ஆண்டவர் சொல்ல ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பெரிய பெரிய டேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷட்டர் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்க, அதை நான் திறக்கிறேன். அதை திறக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம். அதை வைப்பதுக்கு, அதை கண்டெய்ன் பண்ணுவதற்கு இடம் போதாது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க எல்ஷடாவாய், சர்வ வல்லவராய், போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்பும் போது ஆண்டவருடைய காரியங்களுக்கு நேராக ஆண்டவரோட ஒத்துழைக்கிறனா? ஆண்டவர் கேட்குறா. இன்னைக்கு அந்த காலையில் நான் பேசும்போது சொன்னேன், ஏன்னா ஆண்டவருக்கு நம்முடைய பொக்கிஷத்தை அவர் பெருசாக பார்க்கல, நம்முடைய உள்ளத்தை தான் கர்த்தர் என்னவா பார்க்குறாரு? பெருசாக பார்க்குறாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்குன்ற. ஆண்டவர் சொல்கிறார், உன் பொக்கிஷத்தை பார்க்கல, அதெல்லாம் அவுட்வேர்ட், அதெல்லாம் வெளிப்புறமான காரியம். ஆனால் நான் உன் உள்ளத்தை பார்க்குறேன். உன் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கு? உன் உள்ளத்துக்குள்ள கர்த்தருக்கு முன்பாக உத்தமனா இருக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை கர்த்தருக்கு நேராக கொண்டு போவதில் நான் உத்தமமா இருக்கிறேன், கர்த்தர் கொடுப்பதில் நான் உத்தமமா இருக்கிறேன்றதை கர்த்தர் பார்ப்பாருன்னா வானத்தின் பல கதவுகளை திறப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பனோ வதிக்க மாட்டணும்னு சோதித்து பாருன்றாரு. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பாரு. என்ன நான் கேட்குறேன், இந்த டெஸ்ட்டில் எந்த டெஸ்ட்லையும் ஆண்டவர் தோத்ததே கிடையாது. இந்த டெஸ்ட்டில் அவர் தோக்கவே மாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த டெஸ்ட்டை கொண்டு போய் ஆண்டவர் ஆதாமுக்கு வச்சார், தெரியுமா உங்களுக்கு? இந்த டெஸ்ட்டை கொண்டு போய் ஆதாமுக்கு வச்சார். ஆதாம் ஃபெயில் ஆயிட்டான் அந்த டெஸ்ட்டில். ஆண்டவர் சொன்னார், ஏராளமாய் தாராளமாய் இருக்கிற ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேண்டிய எல்லாம் இருக்குப்பா, எவ்வளோ நாள் சாப்பிடணுமோ, எத்தனை கனியை சாப்பிடணுமோ சாப்பிடு. ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறிகிற கனியை மட்டும் நீ என்ன பண்ணாத? புசிக்காத. ஏன் சொன்னா தெரியுமா? அதை நீ செய்யாத வரைக்கும் நீ என்னை கனப்படுத்துற. என்னைக்கு அவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை ஏவாளோட சேர்ந்து அவன் செய்தானோ அன்னைக்கு கர்த்தரை கனப்படுத்துவதை, கர்த்தருக்கு முன்பாக அவருடைய வார்த்தையை உத்தமமாய் கை கொள்வதில் அவன் விழுந்து போனா முள்ளும் குறுக்கம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. வானத்தின் பல கதவுகள் அவனுக்கு மூடப்பட்டது.
மூடப்பட்டதுனால என்ன ஆச்சு? வேர்வையும் என்ன வேதனையின் மிகுதியில் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவனா மாறினான். கர்த்தர் வேலையை கொடுக்கும் போது வேதனையின் மிகுதியை அனுபவிப்பதற்காக வேலையை கொடுக்கல, ஆனா அவனுடைய செய்கைகள் தேவனுக்கு முன்பாக செய்ய வேண்டிய காரியத்துக்கு தன்னை ஒத்துழைக்க அவன் இடம் கொடுக்காம, கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாம, கர்த்தரை கனப்படுத்தாம அந்த ஒன்றை வச்சாரு பார்த்தீங்களா நடுவில். கர்த்தர் அந்த ஒரு கனியை வச்சாரு பாருங்க. எது? நன்மை தீமை அறிகிற கனி அந்த தோட்டத்துக்கு அது தசம பாகம் போல அதை வச்சார். கர்த்தர் சொல்றாரு, இதை கை வைக்காத. அவன் என்ன பண்ணான்? பிசாசு என்ன பண்ணான் பார்த்தீங்களா? அதுல கை வை, அதுல கை வை, இதுதான் உனக்கு விஷயம், இதுல தான் இருக்கு உனக்கு விஷயம் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு என்ன வேணும்னா, வானத்தின் பல கதவுகள் அடைக்கப்படுவதற்கு நம்ம எதில் கையை வச்சா அடைக்கப்படும் அவனுக்கு தெரியும். அதில் அங்கே கொண்டு போய் நம்ம கையை வைப்பான் பிசாசு. தூண்டுவான். என்ன சொல்லுவான்? உனக்கே உள்ள தேவை இருக்கு, அதெல்லாம் ஃபஸ்ட்டு அதை பாரு, அப்புறம் கர்த்தருக்கு மிச்சம் மீதி இருந்தால் பார்த்துக்கலாம். அங்கே தான் கை வைக்க பிசாசு வரான், கவனம் செலுத்துகிறான். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, அதில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய், இந்த விஷயத்தில் கர்த்தர் நம்மளை பார்க்குறார். தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, மற்றவங்க முன்பாக நீ உத்தமமாக இருன்னு சொல்ல, எனக்கு முன்பாக நீ எப்படி இரு? உத்தமனாய் நடந்து கொள். நான் உனக்கு சர்வ வல்லவராய், நான் உனக்கு எல்ஷடாவாய், போதுமானதுக்கும் அதிகமான தேவனாய் நான் உனக்கு முன்பாக. ஆண்டவர் சொல்றார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி காணிக்கையும் தசம பாகத்தையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல. அதுல நான் ஆண்டவரோட ஒத்துழைத்து கர்த்தருக்கு முன்பாக அந்த விஷயத்தில் நான் உண்மையா இருப்பேனா? என் வாழ்க்கையே கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வச்சிருக்கிறார். என்னை வாழ்வதற்கே கொடுப்பதுக்காக வாழ வச்சிருக்கிறாரு. அப்படி கொடுப்பதை வாழ்க்கை முறையா ஆக்கும்போது அதுதான் வாழ்க்கையில உயர் ரகமான விதத்தில் நான் வாழ்றேன். தட் இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லிவிங் யுவர் லைஃப் ஆன் திஸ் எர்த். இன்னைக்கு அதை உடைக்க பிசாசு என்னென்ன சூழ்ச்சிகளை கையாடி வரானோ, அவன் ஒன்றை தடுக்க விரும்புறான். என்னன்னா, நமக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை அடைப்பதுக்கான வேலையை செய்ய பிசாசு வரான். அது ஒரு முள்ளு. அந்த முள்ளு சாபம் மாதிரி சக்தி வேலை செய்யும். அந்த சக்தியை வேலை செய்ய விடாமல், இல்லை இல்லை ஆண்டவரே, எனக்கு வரும் எல்லாம் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் மனதார கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்குரிய காரியங்களை கர்த்தருக்கு என்று கொடுக்க, கர்த்தர் சொல்லக்கூடிய காரியங்களை கர்த்தர் சொல்லும் விதமாய் செய்ய, உமக்கு முன்பாக நான் எல்லாவற்றிலும் உத்தமமாய் நடந்து கொள்ள என் ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும், அது பணம் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை தொழுது கொள்கிற விதம், கர்த்தரை ஆராதிக்கிறது, கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறது, சபைக்கு வருகிறது, எல்லாவற்றிலும் உங்களை நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நீங்கள் நடந்து கொள்வதற்கான முயற்சிகளை, கர்த்தர் போதிக்கும் சத்தியங்களை கை கொண்டு செய்வீங்கன்னா, கர்த்தர் சர்வ வல்லவராய் இருக்கிறார், அவர் எல்ஷடாவாய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு அவர் நிரூபித்து கொண்டே இருப்பார். ஆமென். எத்தனை பேர் இப்படி ஆண்டவரை எல்ஷடாவாய், சர்வ வல்லவராய், போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் கர்த்தர் என்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தான் சொல்றார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கு நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்? பலனை கொடுக்குறேன். அது ஒரு சக்தி, அது ஒரு கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்கான சக்தி. அந்த சக்தி நமக்குள்ள வேலை செய்யணும். எழும்பி நினைப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான ராத்திரி நேரத்தில் எங்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை வேலை செய்ய, நீர் எப்படிப்பட்ட எல்ஷடாவின் தேவனாக, சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை இன்னைக்கு எங்களுக்கு உணர்த்துகிறீர், கேட்க பண்ணியிருக்கிறீர். நாங்கள் உமக்கு முன்பாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்பது அந்த சத்திய வசனங்களின் மூலமாக எங்களோட நீர் போதிக்கிறீர். கேட்குற நாங்கள் கேட்குற வசனத்தை ஆண்டவரை கேட்டு அதை கை கொள்ளாதபடிக்கு இராம, ஆண்டவரை கேட்ட அந்த சத்தியங்களை புரிந்து கொண்டு, ஆண்டவரே புரிதலோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதை கை கொள்ள ஆவியானவரே எங்களுக்குள்ள இருந்து நீர் எங்களை போதித்து நடத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஒரு எல்ஷடாவாய் எங்களுக்கு நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை திறந்து உம்முடைய நன்மையும் ஆசீர்வாதத்தை நீர் வர்ஷிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து தியானிக்க, இவ்விதத்தில் நாங்கள் நீர் நல்லவர் என்பதை ருசிப்பாக்க, எங்களுக்கு நீர் ஒவ்வொரு சத்தியத்தையும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு நேராக போதித்து எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட போதனைகளை கேட்க எங்களுக்கு
நீர் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதனால் வருகிற ஆசீர்வாதம், இதனால் கிடைக்கிற சமாதானம், இதனால் கிடைக்கிற எல்லா அனுகூலத்தையும் நாங்கள் பயன்படுத்தி உமக்கு மகிமை உள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ, அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை நாங்கள் காண்பித்து அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்குள் நடத்துவதற்கான ஆண்டவரே ஒரு அடையாளமான ஒரு வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கை இருக்க நீர் கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த வாரம் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா பிரயாணத்திலும் கர்த்தர் கூட இரும். அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை எல்ஷடாவாய் ருசி பார்க்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் என்று உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். நிறைவான விதத்தில் உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் என்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.